நேரமாச்சு, வாங்க வந்து சாப்பிடுங்க. எனக்கு பசியே எடுக்கலமா, மனசு சரியில்லை சுவாதி. மனசுக்கு மருந்து மாத்திரலாம் கிடையாது அத்தை. ஆனா வயிற்றுக்கு வேலைக்கு சாப்பிடலனா பிபி ஏறிடும். அதுவும் உங்களுக்கு இன்னும் அதிகமாயிடும். உங்க புள்ள குடிச்சிட்டு வரத நீங்க பார்க்க வேணாம். வாங்க அத்தை, வந்து சாப்பிடுங்க அத்தை. எல்லாத்தையும் எவ்வளவு ஈஸியா எடுத்துக்கிற சுவாதி. உனக்கு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த அவஸ்தையோ? உன்னை நினைக்க நினைக்க என் மனசே தாங்கலம்மா. எல்லாருமா சேர்ந்து உன் வாழ்க்கையை சூன்யமாக்கிட்டோமா. அத்தை, நான் உங்களுக்கு பல தடவை சொல்லியாச்சு, இது ஏன் பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். இதெல்லாம் நினைச்சு நீங்க புலம்ப ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு பிபி ஜாஸ்தி ஆயிடும். எனக்காக கவலைப்பட நீங்க ஒருத்தர் தான் இருக்கீங்க. நீங்களாவது ஆரோக்கியமா இருக்க வேண்டாமா? சரிம்மா, எனக்கு ஒரே ஒரு டம்ளர் பால் கொண்டு வந்து கொடு. அது கூட மருந்து சாப்பிடறதுக்காக தான். சரி அத்தை. ஹலோ. நான் தான் பேசுறேன். சொல்லுங்க. உங்களுக்காக தான் நாங்க 2 பேரும் இன்னும் சாப்பிடாம காத்துட்டு இருக்கோம். ஏய், இத பார், நான் பல தடவை சொல்லிருக்கேன், என்ன நம்பாதீங்கன்னு. நான் சாப்பிட்டுட்டு வருவேன், சாப்பிடாம வருவேன். உங்களை நம்பிதானங்க ஆகணும். சரி சரி, பேச ஆரம்பிச்ச உன்னை நிறுத்த முடியாது. இத பார், நான் வேலை விஷயமா அர்ஜென்ட்டா வெளியூர் போறேன், வரத்துக்கு 2 நாள் ஆகும். என் பங்கையும் சேர்த்து சாப்பிட்டு தூங்க என்ன? அம்மா கிட்டயும் சொல்லிடு. இன்னொரு விஷயம், கார் அனுப்பி வைக்கிறேன், தேவையா இருந்தா யூஸ் பண்ணிக்க. ஓகே? என்னம்மா, என்ன சொல்றாம? ஏதோ அவசர வேலையா, வெளியூர் போறாராம், வரத்துக்கு 2 நாள் ஆகுமா. அப்படியா? அம்மாடி, இன்னைக்கு ஒரு நாளாவது அவன் குடிச்சிட்டு வந்து வளர்றத கேட்காம 2 பேரும் நிம்மதியா சாப்பிட்டுட்டு தூங்கலாம். இப்ப எனக்கு பசிக்குதுமா, சோறு போடுவா. ஹலோ, நான் ஸ்வாதி பேசுறேன். ஸ்வாதி? ஸ்வாதி, என்னம்மா இந்த நேரத்துல? என்னால எதுவும் பேச முடியாது. பேசுற நிலைமையிலே நான் இல்ல. எல்லாம் என் தலைவிதி. நீங்க உடனே கிளம்பி எங்க வீட்டுக்கு வாங்க. என்னம்மா ஆச்சு? எல்லாம் நேர்ல சொல்றேன், நீங்க உடனே வாங்க. உங்க உதவி எனக்கு தேவை, ப்ளீஸ். ஸ்வாதி, நான் ஏற்கனவே ஒரு வாட்டி அந்த கடங்காரங்களை விரட்ட வந்து ஏகப்பட்ட பிரச்சனை. அதெல்லாம் பேச இது நேரம் இல்ல. நீங்க உடனே கிளம்பி எங்க வீட்டுக்கு வாங்க. தினேஷ் கூப்பிட, நான் பேசுறேன். மாமா ப்ளீஸ் மாமா, எதா இருந்தாலும் இங்க வந்து பேசுங்க. வாங்க மாமா ப்ளீஸ். சரி. வாவ், வாட் யூ ஆக்டிங் மேம். ஏய் சோனி, சொன்னதை அப்படியே மறுபடியும் ரிப்பீட் பண்ணி பார்க்கலாம். மாமா ப்ளீஸ் உடனே வாங்க. நேரா எல்லாம் சொல்றேன், இப்ப பேசுற நிலைமையில நான் இல்ல. ப்ளீஸ் உடனே வாங்க. ஐயோ, அப்படியே என் ஒய்ஃபோட குரல் தான். குட் குட் குட், கை கொடு கை கொடு கை கொடு. சூப்பர். ஓகே ஓகே, थैंक यू. நீங்க போய் படுத்துக்கங்க. சரிம்மா. யாருமா? அவன் இல்லாத நேரத்துல மறுபடியும் கடங்காரங்க யாரும் வந்துட்டாங்களா? தெரியல அத்தை.
நீங்க இந்த நேரத்துல? சுவாதி, உனக்கு ஒண்ணும் இல்லையம்மா? நல்லா இருக்கியா? என்னென்ன நல்லா தானே வந்து கதவை திறந்தேன். ஆம். ஆ, தினேஷ் வந்துட்டான்ல? எங்க தூங்கிட்டு இருக்கானா? இல்லண்ணே, அவர் ஆபீஸ்ல இருந்து ஃபோன் பண்ணாரு. வெளியூர் போறாரா, வரத்துக்கு 2 நாள் ஆகுமா. எங்களை சாப்பிட்டு தூங்க சொன்னாரு. காரை கூட அமிச்சிட்டாரு. ஆம். நீ ஃபோன் பண்ணியா இல்ல அவன் உனக்கு ஃபோன் பண்ணானா? அவர் தான் பண்ணாரு. அப்போ நீ யாருக்குமே ஃபோன் பண்ணலையா? ஏன் கேக்குறீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவருக்கு ஏதாவது... ஆ, கார்த்திக், என்னப்பா விஷயம்? அது ஒண்ணும் இல்ல அத்தை. நான் இந்த பக்கமா போயிட்டு இருந்தேன், தங்கச்சியை பார்க்கலாமேன்னு தோணுச்சு, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஏன் இங்க வரக்கூடாதா? உங்க தங்கச்சி வீட்டுக்கு நீங்க எப்ப வேணா வரலாம். ஆனா இங்க வந்ததுக்கு நீங்க சொல்ற காரணம் நம்புற மாதிரி இல்லையே. ஆ, இல்லம்மா, நான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். எனக்கு இப்பதான் வேலை முடிஞ்சுச்சு. சரி, என்னமோ உன்னை பார்க்கணுமேன்னு தோணுச்சு, அதான் வந்துட்டு போலான்னு வந்தேன். சரி, அப்ப நான் கிளம்புறேன். வரட்டுமா? கார்த்திக், வந்துட்ட, ஒரு டம்ளர் பாலை குடிச்சிட்டு போப்பா. வேண்டாம் அத்தை, நான் இன்னொரு நாள் வந்து சாப்பிடுறேன். சரி, நீங்க போய் படுங்க, கதவு பூட்டிக்கங்க. குட் நைட். சரி. பூட்டிக்கங்க. சரி. பூட்டுங்க. என்னம்மா கார்த்திக் தம்பி இப்படி திடீர்னு வந்துட்டு போகுது? அதான் அத்தை எனக்கும் புரியல. என்னமோமா, இதுக்கு முன்னாடி வட்டிக்காரன் வந்துட்டு போனதுல இருந்து யார் வந்து ராத்திரியில கதவை தட்டினாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. சரி, நீ போய் படு, நானும் படுத்துக்கிறேன். வர வழியில என்ன நடந்திருக்கும்? எதுக்கு அண்ணன் இங்க வந்தாரு? சம்பந்தம் இல்லாம அண்ணன் வந்திருக்காரு. அர்ஜுன் சந்தேகப்பட்டு ஃபோன் பண்ணது சரிதான். ஆனா சுவாதி அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணல. அப்படின்னா என்னடா அது? அர்ஜுன் வருவான் பார்த்தா கார்த்திக் வந்துட்டு போறான். இவன் எங்க வந்தான்? ச்சே, போட்ட பிளான் எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. ச்சே. கார்த்திக், வாடா, வெளியில வா. கார்த்திக், நீ நான் நானும் தாண்டா இருக்கேன். நீ தான் நீயா இல்ல, ஆம்பளையா கூட இல்ல. கார்த்திக், ஏய், உன் பொண்டாட்டி போய் கேவலமா வேவ் பாக்குறிய, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? என் தங்கச்சி எப்பறம் இந்த மாதிரி நினைக்கலாம்? எப்பறம் நினைக்கலாம்? உனக்கு தான்டா அசிங்கம், உனக்கு தான். நீ என்ன பார்த்த, நீ என்ன நினைச்ச, நான் எப்படி இங்க வந்தேன், எல்லாமே மனசாட்சிக்கு நல்லா தெரியும். ஒரு ஆம்பளையா லட்சணமா பொண்டாட்டியோட குடும்ப நடத்த பாரு. அதை விட்டு பொண்டாட்டி கிட்ட போய் சொல்லிட்டு ஊருக்கு போறேன் அங்க போறேன்னு சொல்லிட்டு ரோட்ல நின்னு வேலை பார்த்துட்டு இருக்கேன். உனக்கெல்லாம் போய் நான் என் தங்கச்சி கொடுத்த பாரு, நான் அவமானப்படுறேன்டா. கார்த்திக், சி 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 சி. பொண்ணு கொடுத்துட்டா நீ என்ன வேணாலும் பண்ணுவ, அண்ணகாரவதனை பார்த்து சும்மா இருக்கணும், அப்படித்தானே? உன்ன மாதிரி ஒரு ஈன பிறவி நான் பார்த்தது இல்லடா. என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டின ஒரே காரணத்துக்காக தான் நான் பேசாம இருக்கேன். இல்ல, கொன்னுடுவேன். இங்க பாரு, இப்ப இங்க நடந்தது நமக்குள்ளே இருக்கட்டும். இதுக்கப்புறம் நீ என் தங்கச்சி மேல சந்தேகப்பட்டு இந்த மாதிரி எல்லாம் ரோட்ல நின்று வேவெல்லாம் பாக்குறேன்னு தெரிஞ்சது,
மனுஷனா இருக்க மாட்டேன். புரியுதா? மிலிட்டரிக்காரன், பவர் தெரியும்ல. மதன், ரெடியா? கிளம்பலாமா? ரெடிப்பா. நாராயணா சார். மாமா ஆ, ஒரு நிமிஷம். என்னம்மா ஆபீஸ் கிளம்புற நேரத்துல? ஒண்ணும் இல்ல, உங்க 2 பேர் முன்னாடியும் நாராயண் கிட்ட ஒரு விஷயம் கிளியர் பண்ணும். அதான் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. என்னம்மா கேளுங்க. நேத்து ஆபீஸ் நேரத்துல நீ வண்டி எடுத்துட்டு வெளில போனியா? ஏமா கேக்குற? இவர்கிட்ட நேத்து எனக்கு வண்டி வேணும்னு சொல்லியிருந்தேன். இவர் ஆபீஸ் விஷயமா வண்டி வெளியில போயிருக்குன்னு சொன்னாரு. ஆனா அதே சமயத்துல வண்டி வேற எங்கேயோ போயிருக்கு. நீங்க யாரையாவது பிக்கப் பண்ண அமைச்சிருந்தீங்கன்னா என்னால எதுவும் கேட்க முடியாது. ஆனா நேத்து நாராயணன் ஒரு பொண்ணை நம்ம வண்டியில கூட்டிட்டு போயிருக்கான். அந்த பொண்ணு நம்ம வீட்டை சேர்ந்தவ இல்ல. ஏங்க, நீங்களே தான் அனுப்பிச்சீங்களா? நான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன், நீங்க பேசாம இருக்கீங்க. அது சொல்லுங்க, அனுப்பிச்சீங்களா இல்லையா? நான் சொல்றேம்மா. அது வந்து சின்னையா ஆபீஸ் வேலையா என்ன அனுப்பிச்சாரு. நான் வேலையை முடிச்சுட்டு பெட்ரோல் பங்க் போனேன், பெட்ரோலும் போட்டேன். இந்த கதையெல்லாம் வேணாம். அந்த பொண்ணு யாருன்னு சொல்லு. சொல்லேன்டா, என் வண்டியில கண்ட பொண்ணை ஏத்திட்டு போயிருக்கிற, யாருன்னு சொல்லு. சொல்றேன் முதலாளி, சொல்றேன். அது வேற யாரும் இல்ல, என் முதலாளியோட சம்சாரம். என்னது? முதலாளி என் பழைய முதலாளியோட சம்சாரம். அது வந்து முதலாளி, நான் உங்ககிட்ட வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் டிரைவராக இருந்தேன். அவங்க ரொம்ப தங்கமானவங்க, வசதியாக வாழ்ந்தவங்க. ஆனால் இப்போ நொடிஞ்சு போயிட்டாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ அவங்க கர்ப்பமாக இருக்காங்க. பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்காக காத்துட்டு இருந்தாங்க. அதை பார்த்து என் மனசு கேட்கல. அதான் அவங்கள காலை ஏற்றிட்டு மருந்து வாங்கி கொடுத்து வீட்டில் இறக்கி விட்டு வந்தேன். நான் செஞ்சது தப்பு தாங்க, என்னை மன்னிச்சிடுங்க. உன்னுடைய எஜமான விசுவாசத்தை நான் பாராட்டுறேன். உன் மேல ஒரு தப்பும் இல்லப்பா. இருந்தாலும் ஐயாட்டி அம்மாட்டியும் சொல்லாதது என் தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க. போனா போது எங்க கிட்ட கேட்டு வேண்டாம்னு சொல்லி இருக்க போறோம். இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத. அபிராமிக்கு தெரியாம ஒரு காரியம் பண்ணக்கூடாது. சரி. பாப்பா, லேட் ஆச்சு, வா. வரேம்மா. வரேன் அபிராமி. ரொம்ப தேங்க்ஸ்ரா, சரியான நேரத்தில் வந்து என்ன காப்பாத்துற. சரி சார், அப்புறம் பேசிக்கலாம். ஐயா உட்காண்ட, நீங்க உள்ள போய் உட்காருங்க. வகைய மாட்டோன்னு பார்த்தா தப்பிச்சிட்டானே. இருக்கட்டும், இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்காம போயிட போது. அப்ப கவனிச்சுக்கிறேன்.
என்னடி அனிதா இன்னும் காணோம்? நான் இன்வைட் பண்ணிருக்கேன், கண்டிப்பா வருவா. ஞாபகம் இருக்கா நம்ம காலேஜ் லைஃப் எவ்வளவு ஜாலியா இருந்ததுன்னு? அதெல்லாம் மறக்க முடியுமா? இப்ப நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாமெல்லாம் ஒன்னா ஒரே மேடையில கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சோம். ஆனா நம்ம லைஃப் எப்படி எப்படியோ திசை மாதிரி போயிடுச்சு. என்ன பண்றது, நம்ம காலேஜ் கனவுலாம் வேஸ்டா போச்சுடி. அனிதா அப்பா வீட்ல ராணி மாதிரி இருந்தா. அவளுக்கு பணத்துக்கு பஞ்சமே இல்ல. ஆமா, இப்ப எப்படி இருக்கா? என்னடி அனிதா கால் டாக்ஸில வரா? இருங்கடி, இன்வைட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஹாய். வா அனிதா, எப்படி இருக்க? சாரிப்பா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, கரெக்ட் டைம்ல வந்திருக்க. அனிதா வந்துட்டா, ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடலாம். ஏங்க, இவன் என் ஃப்ரெண்டு, என் காலேஜ் மேட் அனிதா. ஹலோ. அனிதா, இவர் என் ஹஸ்பண்ட். இவங்க அப்பா பெரிய கோடீஸ்வரர். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களே, ஆர்கே இண்டஸ்ட்ரீஸ் இவங்க அப்பாதுதா. ஓ அப்படியா? ஆர்கே சாரோட டாக்டரா நீங்க? தப்பா எடுத்துக்காதீங்க. கோடீஸ்வரர் ஆர்கே சாரோட பொண்ணு நீங்க. இப்படி கால் டாக்ஸில வரீங்களே. அவ என்ன சார் பண்ணுவா? அவ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டது ஒரு சாதாரண ஒர்க்ஸ் மேனேஜர். அவருக்குன்னு அந்தஸ்து இல்லாதப்ப இவ எப்படி கார்ல வர முடியும்?